Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். And you're most welcome to the covenant of the day. God is good. Today is 2nd February 2026, Monday. எப்படி ஆராதனை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? ஆண்டவர் பேசினாரா? வழி நடத்தினாரா? அவர் நல்லவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் சொன்னார், எச்சரிக்கையா இருங்க, உங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னார். நம்ம தானே காரணம். இந்த உலகம் ஏமாற்றுகிற உலகம், சாத்தானாலே ஆளுகை செய்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னது போல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்த என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னு பார்ப்போங்களா? அது மார்க் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். Mark 13 verse 6. For many will come in my name, saying, I am he, and will deceive many. ஏனில் அநேகர் என் நாமத்தை கொண்டு நான் கிறிஸ்து என்று சொல்லி, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. என்னன்னு வஞ்சிப்பாங்களாம்? நானே கிறிஸ்து என்று. அவங்க தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்களாம், மேசையா என்று. அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய மேசையா இந்த நாட்டில், இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள். Many Christ arrives in this world, and at the same time Jews are waiting for the Messiah. இந்த யூதர்கள் இன்னும் மேசைக்காக காத்திருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் மேசையாக காத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் சொன்னது திட்டம் தெளிவுமாக நடைபெற்று வருகிறது. என் நாமத்திலே வருவார்கள், கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள், அதனால ஜாக்கிரதையா இருக்கு. ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு சொல்லிவிட்டார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவரை போல பேசுகிறவர்கள், ஆண்டவரை போல தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஆவியானவருடைய பெயரினாலே நம்மளை வஞ்சிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாங்க, வித்தியாசங்கள் இன்றைக்கு தெரியாமல் போய்விடுகிறதுனால நிறைய வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுசாமி அழகா சொல்றாரு, என் நாமத்தை தரித்து உங்களை வஞ்சிப்பார்கள், தான் கிறிஸ்து என்று சொல்லி. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமா இருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற ஆவி நிறைய இந்த உலகத்திலே இருக்கிறது. பல விதத்திலே இன்றைக்கு மனிதர்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கிறது. You can see a lot of deceived spirit in this world in many ways. பல வழிகளிலே ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், அழிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்திலே வஞ்சிக்கிறவர்கள், திருச்சபையிலே, சமுதாயத்திலே. ஆகவே நாம் தெளிவுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்து அபிஷேகித்திருக்கிறார். He given us a spirit so we can be alert. Yes, அவருடைய ஆவி நமக்குள் இருப்பதனாலே நாம் வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஆகவே இந்த பொல்லாத உலகிலே நீங்கள் வஞ்சிக்காதபடி ஜாக்கிரதையாக இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே ஆவிலே நிதானித்து அவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் எச்சரிக்கையா எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்மிடத்திலே தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ வரத்தை, வல்லமை தந்து பிசாசு வஞ்சனையாய் கொண்டு வருகிற காரியங்களிலே ஆண்டவரே ஜாக்கிரதையாய் உன் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எவரன் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, இப்படி உங்களை வஞ்சித்து ஏமாற்றிய அனுபவம் உண்டா? God bless.